அனைவருக்கும் வணக்கம். லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் திணை அமெரிக்கா இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பு கருத்தரங்க விழாவில் பங்கேற்க காத்திருக்கும் அனைத்து சிறுவர் சிறுமியர்களுக்கும், இது போன்ற நிகழ்வுகளில் தங்கள் குழந்தைகளை பங்கெடுக்க ஊக்குவித்து உற்சாகமூட்டும் பெற்றோர்களையும், நிகழ்ச்சியை இணைய வழி காண காத்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும், தற்போது இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகளையும் வரவேற்று, கருத்தரங்க தலைமை கவிஞர் எழுத்தாளர் அன்பு தோழி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களையும் வரவேற்று வாழ்த்துரை தரவிருக்கும் லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் நூலேணி பதிப்பகங்களின் உரிமையாளர் நிறுவனர் அன்பு தோழர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களையும் வரவேற்று நிகழ்வில் குரல் வணக்கம் தரவிருக்கும் ஆதவன் பாலமுருகன், குழலினி பாலமுருகன் மற்றும் பாவேந்தர் பாடல் தரவிருக்கும் அமிழ்தினி வெண்பா ஆகியோரையும் வரவேற்று, லாலிபாப் என்பது சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தின்பண்டம். திணை என்பது பாரம்பரியமிக்க ஆரோக்கியம் நிறைந்த ஒரு தானியமாகும். இந்த லாலிபாப்பை திணை அரிசியில் செய்யும் பொழுது அது எத்துணை சுவையும் ஆரோக்கியமும் உள்ளதாக இருக்குமோ, அது போன்று இந்த நிகழ்வும் அறிவிற்கு சுவையும் ஆரோக்கியமும் தரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய நிகழ்வு கதாநாயகிகளை முன்னிலைப்படுத்திய நிகழ்வு. தலைப்பே சங்ககால பெண்பார் புலவர்கள் என்று தலைப்பே பெண்மையின் பெருமையை வலியுறுத்தக்கூடிய தலைப்பாக இருக்கிறது. அதுவே இந்த கருத்தரங்க நிகழ்வின் தனிச்சிறப்பு. இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும் குழந்தைகள் தமிழ் இனியன், திவ்யஸ்ரீ பிரகாஷ், மகிழ் வெண்பா, ஷம்யுக்தா, எழில் ஓவியா ஆகிய அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறி நிகழ்வை முறைப்படி தொடங்குகிறோம். முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. யாரும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே